எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேத பகுதியை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுல் ஆச்சே என்றாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாத, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமியிலிருந்து எழுப்பி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவளுடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்தி கொண்டிருக்கிற ஒரு முதிர் வயதுள்ள மனுஷன் எழும்பி வருகிறான் என்றான். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுலை நோக்கி, நீர் என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவன் என்னை கைவிட்டார். அவர்கள் தீர்க்கதரிசியாவது சொப்பனத்திலாவது எனக்கு மறு உத்தரவு அருளவில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியது நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன் என்றான். ஆகவே இங்கு ஒரு குறி சொல்கிற ஒரு குறிக்காரி சவுல் வார்த்தை கேட்டு சாமுவேலை எழுப்பி வர பண்ணினான். அநேகர் சொல்லுகிறார்கள் இங்கே சாமுவேல் வேஷத்தில் சாத்தான் வந்தான் என்று. ஆகவே சாமுவேல் வேஷத்தில் சாத்தான் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்திரீ சொல்லுகிறாள், ஒரு முதிர் வயது சால்வை போர்த்தி கொண்டு அடையாளமெல்லாம் சொல்கிறார். அதனால சவுல் இவர் சாமுவேல் என்று அறிந்து முகம் குனிந்து பணிந்து, எனக்கு சொப்பனத்திலாவது தீர்க்க தரிசனையாவது பெலிஸ்தர்கிட்ட இருந்து யுத்தத்துக்கு வெற்றி தர வேண்டும் என்று சாமுவேலிடத்தில் கேட்குறான். சாமுவேல், நீ என்னை எழும்பி வர பண்ணிடுது என்ன? கர்த்தர் உனக்கு சத்ருவாக இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்குறது என்ன என்று வாக்குவாதம் பேசுகிறதை நம்ம பார்க்குறோம். இங்கே சாமுவேல் தான் வந்தார் என்பதற்கு எல்லா அடையாளம் உண்டு. ஆகவே ஒரு குறி சொல்கிற ஒரு குறிக்காரி எப்படி பரிசுத்தவான எழுப்பி வர முடியும் என்று அநேகர் கேட்கிறார்கள். சாத்தானை தேவன் அனுமதிக்கிறார். ஆகவே இயேசு இந்த பூமியில் இருந்தபோது உபவாசித்து செபித்து 40 நாள் முடிஞ்ச உடனே சாத்தான் வந்து இயேசுவை ஆலயத்து மேலே கொண்டு போய் நிற்க வச்சு, மலையின் மேல் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிற்க வச்சு, ராஜ்யத்தினுடைய சகல மகிமையை ஒரு நிமிஷத்தில் இயேசுவுக்கு காமிக்கிறான். சாத்தான தேவன் அனுமதிக்கிறார். ஆகவே குறிக்காரி அங்கே கொண்டு வந்தது, எழும்பி வர பண்ணியது சாமுவேல் தான். அங்கே சாத்தா வேஷம் தரித்து வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே சாமுவேல் எப்படி கொண்டு வர முடியும்? தேவன் அனுமதிக்கிறார். தேவனுடைய வார்த்தையில் குறிக்காரிக்கும் வருங்காரியத்தை சொல்லுகிறார். அநேக குறி சொல்கிற ஆதி வேதத்தில் பார்க்குறோம். அநேக குறி சொல்கிற ஊழியக்காரரை பார்க்குறோம். கள்ள தீர்க்கதரிசின்னு பார்க்குறோம். அவன் சொல்கிறதுலாம் உண்மை. ஆகவே அதை தேவன் அனுமதிக்கிறார். ஆகவே இவன் சவுல் தேவனுடைய வார்த்தையை மீறி தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காமல் இருந்தபடினால் அவனுடைய ராஜ்யம் அவனுடைய தோழனாகிய தாவீது கொடுக்கப்பட்டது என்று சாமுவேல் தான் வந்து சொல்கிறான். ஆகவே இங்கே வந்தது சாமுவேல் தான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்வோம். ஆகவே குறிக்காரியாக இருந்தாலும் சாத்தானாக இருந்தாலும் தேவன் அனுமதிக்கிறார். சாத்தான் பூமி எங்கே சுற்றி திரிகிறான். தேவ புத்தர் நிற்கும்போது பரலோகத்தில் போய் நிற்கிறான். ஆகவே தேவன் அந்த சாத்தானை இன்னும் நியாயத்திற்கு வரைக்கும் பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் ஒரு மனுஷனை மரித்தவனை கொண்டு வர முடியும். அந்த குறி சொல்கிற ஆவி மூலமாய் அது தேவனை அனுமதிக்கிறார். ஆகவே இங்கே வந்தது சாமுவேல். சாமுவேலும் சவுலும் பேசி கொண்டிருக்கிறார்கள். சாமுவேல் தான் என்பதை உண்மையை அறிந்து கொள்வோம். இங்கே சாத்தானுக்கு தேவன் அனுமதி கொடுக்குறாரு. குறி சொல்கிற இந்த குறிக்காரிக்கு தேவன் அனுமதி கொடுக்குறாரு. ஆகவே அடையாளத்தோடு அங்கே பேசுவதும் சாமுவேலும் சவுலும் பேசுவது தெளிவாய் எழுதப்பட்டுள்ளது. ஆகவே இங்கே வந்தது சாமுவேல் தான் என்பதை உறுதியாய் அறிந்து கொள்வோம். வேதத்துக்கு தெளிவான விளக்கத்தை அறிந்து கொண்டு தேசத்துக்கும் உலகத்துக்கும் தெளிவான அர்த்தத்தை சொல்லி கொடுத்து ஜனத்தை தேவன் பக்கமாய் வழி நடத்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.
மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.